ഹായ് ഫ്രണ്ട്സ്, എല്ലാവർക്കും നമസ്കാരം. இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல சூப்பர் டேஸ்டான சர்க்கரை பழம்பொரி எப்படி தயார் பண்ணலாம்னு தான் பார்க்க போகிறோம். பழம்பொரி நிறைய வித்தியாசமான ரீதியில் செய்வாங்க. மசாலா பழம்பொரி, காரமான பழம்பொரி, சாதாரணமாக நம்ம செய்கிற பழம்பொரி. ஆனால் இன்றைக்கி சர்க்கரை பழம்பொரி தான் நம்ம தயார் பண்ண போகிறது. அதுக்காக 3 நேந்திரப்பழம் நல்ல பழுத்த பழமாக தான் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இது தோல் இலக்க மாற்றியதுக்கப்புறமா நீளத்தில் ஒரு பழம் 3 பீஸாகிட்டு கட் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி. ஆனால் நான் ஃப்ரை பண்ண போகிற சட்டி சின்னதாயதுனால இது 2ஆக கட் பண்ணி எடுக்க போகிறேன். நீங்கள் பெரிய சட்டியில் தான் ஃப்ரை பண்ண போகிற மாதிரி இருந்திருந்தால் இந்த மாதிரி 2ஆக கட் பண்ண தேவையில்லை. இனி இதை தயார் பண்ணுறதுக்காக ஒரு மாவு நமக்கு ரெடி பண்ணி எடுக்க வேண்டியது இருக்கும். அதுக்காக 1 கப்பு கோதுமை நான் எடுத்துருக்கிறேன். இதுக்கு பதிலாக உங்களுக்கு மைதா மாவு கூட எடுக்கலாம். இனி இதிலேக்கு 1 டேபிள் ஸ்பூன் வறுத்த பச்சரிசி மாவு சேர்க்கலாம். நல்ல கிறிஸ்பியாகி வர்றதுக்காகத்தான் நம்ம பச்சரிசி மாவு சேர்க்கிறது. அதுக்கப்புறமா ஒரே ஒரு பிஞ்சு பேக்கிங் பவுடர் இதிலேக்கு சேர்க்கலாம். இது பிடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் சேர்த்திக்கோங்க, இல்லைச்சா உங்களுக்கு ஸ்கிப் பண்ணலாம். அதுக்கப்புறமா இதிலேக்கு 2 டீஸ்பூன் கருத்த எள்ளு சேர்த்திருக்கு. பாருங்கள், பின்னாடி ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு நமக்கு இதிலேக்கு சேர்க்கலாம். 1/4 டீஸ்பூன் இல்லை, அதுக்கும் பாதி தான் நான் இதிலேக்கு சேர்த்திருக்கேன். பின்னாடி இதிலேக்கு 2 டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்க்கலாம். வெல்லத்துக்கு மலையாளத்தில் சர்க்கரை என்று தான் சொல்லுவாங்க. இனி இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். அதுக்கப்புறமா இதிலேக்கு 1 டீஸ்பூன் சீரகம் கூட நமக்கு சேர்க்க வேண்டியது இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள் கூட சேர்த்திருந்தால் இது கொஞ்சம் கலராக கிடைக்கும். நான் சேர்க்கறதில்ல. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். நம்ம வெல்லம் உங்கள் கையில் தூளாக இல்லைன்னா அந்த உருண்டை வெல்லம் சீவி எடுத்ததுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்திருந்தால் போதும். இனி நமக்கு இதிலேக்கு தேவையான தண்ணி ஊற்றி இட்லி மாவினும் தோசை மாவினும் இடையில் நிற்கிற ஒரு பதத்தில் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கரெக்டு பாகத்தில் எடுக்கணும். தோசை மாவு மாதிரி ரொம்ப லூஸாகி போகக்கூடாது. அதே மாதிரி இட்லி மாவு மாதிரி ரொம்ப திக்காயிட்டும் இருக்கக்கூடாது. பாருங்கள், இப்படி தான் இருக்கணும். இனி ஒரு சட்டி நான் அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணியதுக்கப்புறமா அதிலேக்கு தேவையான எண்ணெய் ஊற்றியிருக்கு. நான் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றியிருக்கு. தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச எண்ணெயில் நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ நான் ஓரோ பழத்தின் பீஸும் மாவில் டிப்பு பண்ணியதுக்கப்புறமா நல்ல சூடாய எண்ணெயிலேக்கு போட்டு பொரிச்செடுக்க போகிறேன். இந்த மாவிலேக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு பதிலாக தேங்காய் பால் ஊற்றி கூட நமக்கு தயார் பண்ணி எடுக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி செய்கிறது. ஆனால் இன்றைக்கு நான் தண்ணியில் தான் செய்ய போகிறேன். இப்படி செஞ்சதுனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் பால் ஊற்றி மாவு தயார் பண்ணி எடுக்கிறது. 2 முதல் 4 நிமிஷத்துக்குள்ளே நம்ம பழம்பொரி ரெடி ஆகிருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம இது பொரிச்செடுக்கணும். தீஞ்சு போகாமல் கரெக்டு பாகத்தில் பொரிச்செடுத்துக்கோங்க. കേരളയിലെ സ്ട്രീറ്റുകളിലൊക്കെ இந்த പഴംപൊരി സ്ട്രീറ്റ് ഫുഡായിട്ട് கூட வாங்கிறதுக்கு கிடைக்கும். அதே மாதிரி எல்லா டீ ஷாப்புகளிலும் பழம்பொரி வாங்கிறதுக்கு கிடைக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் டீட கூட சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஒரு ஸ்நாக்கு தான் இது. நம்ம வீட்டில் நல்ல ஹெல்த்தியாக இது தயார் பண்ணி சாப்பிடலாம். ஒரு தடவை நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபிஸ் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. ஹைப் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணி என்னை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கு கமெண்ட்டில் எழுதி போடுங்க.